இவெல்லாம் மனுஷனாங்க? இவெல்லாம் மனுஷனே கிடையாதுங்க, மிருகங்க. என்ன நடந்தது, எங்க நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எல்லாரும் கடவுள் இல்லை அப்படின்னுவாங்க. நான் கூட வந்து நான் என்ன பொறுத்தவரைக்கும் கடவுள் இருக்காருங்க. பேய்லாம் கேட்டான்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் கடவுள் இருக்காரான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக இருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதுக்கான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் அது. இந்த வீடியோவும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க. ஏன்னா வந்து ஒரு 15 வயசு சிறுமி, அதாவது தெலுங்கானாவில் வந்து ரங்காரெட்டி மாவட்டத்தில் வந்து ஒரு 15 வயசு சிறுமி வந்து ஒரு 67 வயசு கோயில் பூசாரி கோவில் அந்த கருவறை இருக்குல்ல அதுல வச்சு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான். அவனை வந்து அந்த ஊர் மக்கள் வந்து கையும் களவுமா பிடிச்சி போலீஸ்ல வந்து ஒப்படைச்சிருக்காங்க. நான் கேட்குறேன், ஏங்க இவனுக்கு வயசு 67ங்க, கோவில் பூசாரி. அந்த குழந்தைக்கு வெறும் 15 வயசு தாங்க ஆகுது, பேத்தி வயசு ஆகுது. ஊர் உலகத்துல பொண்ணுங்களா கிடையாது, காசு கொடுத்தா எவ்வளவு பேர் வரப்போறாங்க. எப்படிதான் உங்க மனசாட்சி எல்லாமே 15 வயசு 10 வயசு கை குழந்தைங்க, சி இவனுங்களாம் வந்து விடவே கூடாதுங்க. சாகடிச்சிடணும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான். இவங்களாம் வந்து விடவே கூடாது, சாகடிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு அவன் இதுதான் முதல் தடவையா இல்லை ஏற்கனவே இது மாதிரிலாம் பண்ணியிருக்கானான்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம டாக்டர் கிட்ட போனாலும் நம்ம மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணும், கோயிலுக்கு தான் போவோம். டாக்டர்கிட்ட போவாங்க, அதுக்கப்புறம் போகிறது வந்து கோயிலுக்கு தான் போவாங்க. சில பேருக்கு வந்து அந்த கோயில் பூசாரிங்க வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, இப்படி நடத்துக்குமா அப்படி நடத்துக்குமா அப்படின்வாங்க. இவங்களும் வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்த சில விஷயத்த சொல்லுவாங்க. நல்ல பூசாரிகளாக இருக்காங்க, கெட்டவங்களா இருக்காங்க, இந்த மாதிரி மிருகங்களும் இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம டாக்டருக்கு அடுத்தது நம்புறது வந்து இந்த கோயில் இருக்கிற பூசாரி தான். சரி சொன்னா நம்ம நலனுக்காக சொல்லுவாரு அப்படின்ட்டு. கோயில் பூசாரி ஒரு 15 வயசு பொண்ணுங்க. சி வீடியோ பார்க்கும்போது என்னடா அப்படின்னு தோணுது. நான் இதுதான் முதல்ல பண்ணியிருக்கானா, இல்லை இன்னும் எவ்வளோ பேர் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறான் அப்படின்னு தெரியல. ஆனால் கடவுள் இருக்காங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அவெல்லாம் மாட்டியிருக்க மாட்டான். இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காஞ்சிபுரத்தில் நினைக்கிறேன், ஒரு ஐயர் அவன் ஒரு 20-30 பொம்பளைங்களோட வாழ்க்கையை வந்து வீண் பண்ணான். அது பெருசாக அப்போ பேசினாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. அவனுக்கு வந்து 65 வயசு ஆகுது, வெறும் 15 வயசு அந்த சின்ன பொண்ணு தான். எப்படி இவங்கிட்ட மாட்டுச்சு? இல்லை பெற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஒரு சின்ன பொண்ணு எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்னு கூட பார்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மிருகங்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த குழந்தைங்க எவ்வளோ வந்து வேதனையை அனுபவிக்கும். இல்லை அது ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா, பெண் குழந்தைகள் அப்படின்றது தங்கத்தை எப்படி பார்த்துக்கிறீங்க, அதை விட ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற அந்த உலகம் வந்து ரொம்ப மோசமான ஒரு உலகங்க. நம்ம முதலே சாமி நம்ம சாமின்னு அதாவது டாக்டர்கிட்ட சாமியாக அங்கே பூசாரியை தான் நினைக்கிறோம். கோவில் போகிறோம்னா பூசாரிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். அதே மாதிரி சர்ச்சுக்கு போகிறோம், ஃபாதர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம். அவங்களும் வந்து அப்படிதான் இருக்கானுங்க. அதனால் இந்த காலத்தில் பெண் பிள்ளைகளை பார்த்துக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க. உண்மைக்கு இந்த வீடியோ வந்து அவேர்னஸ் வீடியோ தான். பெண்கள் எவ்வளோ பேர் வந்து வேலைக்கு போகிறீங்க, அப்பா வேலைக்கு போகிறீங்க, பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் வந்து வீட்டில் விட்டு போகிறீங்க, அந்த மாதிரி வந்து ஜாக்கிரதையாக வந்து நம்பகமான ஒரு ஆளாக இருக்கணுங்க. இல்லையா நம்ம தாங்க இருந்து பார்க்கணும். இந்த காலத்தில் யாருமே நம்ப முடியலைங்க. அதனால் பெண் பிள்ளைகளுக்காக இந்த அவேர்னஸ் வீடியோ தான் இது. அதனால் பெண் பிள்ளைகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. சில குழந்தைங்க வெளியில் சொல்லும், சில குழந்தைங்க வெளியில் சொல்லாது. அது சொல்லும் போது நமக்கு ரொம்ப அந்த சில விஷயங்களை கேட்கும்போது எவ்வளோ வீடியோ நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் பெண் பிள்ளைகளை பெற்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள், கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இவனுங்க இந்த நாய்ங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால நல்லா ஒழுக்கமாக இருக்காங்களே அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குங்க. இப்போ நாங்கள் போயிட்டு ஏதோ ஒரு பெண் குழந்தைகள் நம்மளால் கொஞ்ச முடியுமா, முடியாது. யாருன்னா அதான் நினைப்பாங்களா, ஒரு மாதிரி கில்ட்டியான ஃபீலாகவே ஆகிடுது. குழந்தைங்கிட்ட நம்ம பேசக்கூட முடிய மாட்டேங்குது பெண் குழந்தைங்கிட்ட. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும்போது நம்ம இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட பேசும்போது நம்மள யாரும் சந்தேகப்படுவாங்களா, நம்ம தப்பா நம்ம பேசுகிறோமோ அப்படின்ட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு மாதிரி எண்ணம் வந்து தோண ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி கீழ்த்தனமான மிருகங்களால். அதனால பெண் குழந்தைகள் உங்களுக்கு இருக்கா, ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மிருகங்கிட்ட மாட்டி நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கை தான் வந்து சீரழியும். பட் இது ஒரு முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அது இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான கணக்கில் நம்ம சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ரகுவரன். டாடா பை.